எல்லாத்துக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வாரம் முழுக்க நான் சக்ரா ஹீலிங்கை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இந்த சக்ரா ஹீலிங் கிளாஸு வர்ற சனிக்கிழமை ஆரம்பிக்க போகிறேன். சனி ஞாயிறெல்லாம் சக்ரா ஹீலிங் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதில் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும், பங்கெடுக்கணும், படிக்கணும். நீங்கள் சக்ரா ஹீலிங் உங்களுக்காக நீங்களே செஞ்சுக்கணும், உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும். இதுதான் என்னோட நோக்கம். அப்போது இந்த வீடியோ மூலம் எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்க முடியுமோ அத்தனை பேருக்கு சேர்க்கணுங்கிறதுனால தான் இந்த வாரம் மொத்தமுமே இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றியே நிறைய சின்ன சின்ன வீடியோஸ் போட்டு உங்களுக்கு அதோட அவேர்னஸை கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம். ஓகேயா? இப்போது போன வீடியோவில் சக்ராஸ்னா என்ன, அதில் எப்படி பிளாக் வரும்னு கொஞ்சமாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சக்ராஸ்னால் நமக்கு என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒவ்வொரு சக்கராவாக எடுத்துக்குவோம். 7 மெயின் சக்ராஸ் இப்போ நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும், எங்கே இருக்குதுன்னு எல்லாமே அதை பற்றி கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. ஓகேயா? அதை பேஸ் பண்ணி நம்ம பாக்கி விஷயத்தை பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஆசன வாய் பக்கத்தில் கீழே இருக்கிறது தான் என்னது, மூலாதார சக்ரா. மூலாதாரம்னா என்ன, மூலம்னா என்ன, அதோட வேர். இப்போ ஒரு செடி, ஒரு மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேர் தான் முக்கியம். இந்த இலை, கிளை, மரத்தோட கொம்பு எல்லாத்தையும் வெட்டிட்டால் கூட அது உயிரோடு இருக்கும். அதோட வேரை வெட்டி எறிஞ்சிட்டிங்கன்னா அந்த மரமே இல்லாமல் போயிடும். ஸோ மூலங்கிறது அதோட வேர். ஆதாரம்னா அதாவது இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் அடைச்சி வச்சிருக்க ஒரு பெட்டகம். இப்போ ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்குறீங்க. ஆதாரம் எழுதிட்டியாப்பா? அதோட ஆதாரம் எங்கே காமி? ஆதாரம்தான் அதை பற்றின, அந்த நிலத்தை பற்றின எல்லா விஷயத்தையும் பேசும். ஆதாரம் இல்லாட்டினா ஒன்றும் இல்லை. ஆதாரம்னா அடிப்படையான விஷயம். ஸோ மூல ஆதாரம்னா நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைகள் எல்லாம் அதில் புதைச்சி வச்சுருக்காங்க. அதில் புதைஞ்சு கிடக்கு. வாழ்க்கைக்கு வேணுங்கிறதுனா என்ன? சாப்பாடு, சுவாசம் விடுறது, எடுக்கிறது, இது ரெண்டும் ஒன்றா வச்சுக்குவோம். 2வது தூக்கம், 3வது இனப்பெருக்கம். இது 3 தான் மெயினாக சர்வைவலுக்கு வேணுங்கிறது. சர்வைவல்னால் என்ன? வாழ்க்கைக்கு, ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுமா? சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? தூங்காமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதாவது வயசில் ஆட்டோமேட்டிக்காக இனப்பெருக்கமும் நடக்கும். இதுதான் பேசிக்கலாக ஒரு வாழ்க்கைக்கு வேணுங்கிறது அப்படிங்கிறது. சர்வைவல், பேசிக் நீட்ஸ், சர்வைவல் அப்படிங்கிறது வாழ்வு ஆதாரம். இப்போது மிருகங்களை எடுத்துக்கோங்க. இந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது? பசிச்சா சாப்பிடும், பசிக்கு வேண்டி சாப்பிடும், தூங்கும், அந்த வயசில் இனப்பெருக்கம் செய்யும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதுக்கு தெரியாது. இப்போது மிருகங்கள்லேருந்து பரிணாம வளர்ச்சியில் மனுஷன் வந்திருக்கான். ஆனாலும் இந்த பேசிக் சர்வைவல்ங்கிறது இந்த மிருகங்கள் மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கிறோம். சாப்பிடணும், தூங்கணும், அந்தந்த வயசில் இணையை தேடிக்கணும், இனப்பெருக்கம் செய்யணும். இதுதான் மெயின். அதுதான் பேசிக் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்ஸ். மெயினாக அடிப்படையான வாழ்க்கைக்கு வேணுங்கிறது இதெல்லாம் தான். ரோட்டி கப்படா மக்கான் அப்படின்னு சினிமா வந்திருக்கு. அது மாதிரி
சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தூங்கிறதுக்கு இடம், உடுக்கிறதுக்கு உடை, இதெல்லாம் இருந்ததுன்னா போகிறோம். அது கொடுக்கறது மூலாதாரம் சக்கரா. ஓகே, இது 3 சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அடுத்தது எங்கே போகிறோம்? சுவாதிஷ்டானா. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அனிமல்ஸுக்கு, மிருகங்களுக்கு மூலாதார சக்கரம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அது போகும், அந்த பேசிக் லெவலில் இருந்தால் போகும். அப்போ நமக்கு தான் அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்தில் என்ன? இமோஷ்னல் பேலன்ஸ். இமோஷனல்னால் என்ன? ஃபீலிங்ஸ், உணர்ச்சி, உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம். அதாவது இந்த பேசிக்காக இருக்கிறதெல்லாம் கிடைக்கும்போது மனுஷன் அடுத்த லெவலை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த லெவலில் என்ன சிந்திக்கிறான்? சென்சுவாலிட்டி, அதாவது ப்ளஷர், க்ரியேட்டிவிட்டி, செக்ஷுவாலிட்டி, இமோஷ்னல் வெல்பீயிங். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, அவன் இமோஷனலாக எப்படி அவனோட ஆசைகளையெல்லாம் சாதிச்சிக்க முடியும். க்ரியேட்டிவிட்டி, சென்சுவாலிட்டி அப்படின்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? அதாவது சாப்பிட்றதையே க்ரியேட்டிவாக நல்லா சாப்பிட்லாமே. அதாவது நம்ம அந்த காலத்துல எல்லாம், நான்லாம் சின்னதாக இருக்கும்போது கூட நான் எதில் சாப்பிட்டேன்? கீழே தரையில் தடுக்கு போட்டு, பாய் போட்டு, தட்டு வச்சு சாப்பிட்டோம். எல்லாருமே அப்படி தான் சாப்பிட்டாங்க. இப்போ டைனிங் டேபிள், ஏசி, அதுக்கு உண்டான இது. அந்த காலத்துல எல்லாம் தினமும் இட்லி தோசை கூட கிடையாது, எல்லாம் 3 வேளையும் சாப்பாடு தான். காலையில் பழைய சோறு, அந்த மாதிரி. இப்போ வெரைட்டிஸ். அப்போ மனுஷன் என்ன, அதாவது சாப்பிட்றதுக்கு கிடைச்ச உடனே அதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறான். அவனோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு அதை என்ஜாய் பண்ண பார்க்குறான். வேறு வெரைட்டிஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான். சாப்பிட்றதுல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயும் அதை காமிக்கிறான். ஓகேயா? அது சுவாதிஷ்டானாவோட வேலை. இப்போ பேசிக் பாடி நீட்ஸுங்கிறது என்ன? உடம்புக்கு தேவை தான் ஃபுட்டு, தூக்கம், ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம். இது 3 கட்டாயம் உடம்புக்கு உண்டானது. இது 3 சாட்டிஸ்ஃபை ஆனால் அடுத்தது மனசை பற்றி சிந்திக்கிறான். மனசுக்கு ரம்யமாக எப்படி இருக்க முடியும்? வீட்டை எப்படி அழகாக ஆரம்பிச்சுக்கலாம்? பெட்ரூமை எப்படி சுகமாக வச்சுக்கலாம்? எல்லா சுக சௌகரியங்களும் வாழ்க்கையில் எப்படி அமைச்சிக்கலாம்? அது சுவாதிஷ்டானம். அடுத்தது மணிப்பூராவில் வரும்போது சாப்பாடு, பேசிக் நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. சுக துக்கங்கள் எல்லாம் நல்லபடியாக சுகமாக வாழ கற்றுக்கிட்டான். இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும்போது அடுத்தது அவன் என்ன யோசிக்கிறான்? என்னோட பவர், அவனுக்கு தானாக பவர் வருது. அதுலேயும் பணம் சம்பாதிக்க பார்க்குறான். பணம் சம்பாதிச்சா பவர், ஈகோ, நான் தான் பெரிய ஆள். அப்போ அடுத்தவனை அடக்க பார்க்குறான். மற்றவங்கள டாமினேட் பண்ண பார்க்குறான். அதெல்லாம் மணிப்பூரால். இதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு எல்லாம் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அநாகத சக்கரால வரான். வரும்போது என்ன ஆகுது? லைஃப் எல்லாம் இவ்வளோதானா? எல்லாம் சாப்பிட்டாச்சு, குடித்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் நிறைஞ்சாச்சு, ஏகப்பட்ட பணமும் சம்பாதிச்சாச்சு. இதுக்கு மேலே ஏதோ இருக்கே லைஃப்பில், இது மட்டும் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது அவனுக்கு மனசில் வேறு பல நல்ல குணங்கள் வருது. ஈவு, இரக்கம், எம்பத்தி, சிம்பத்தி, அந்த மாதிரி மற்றவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு அன்பு, செல்ஃப் லவ், அவன் நேசிக்க ஆரம்பிக்கிறான். மற்றவங்களையும் நேசிக்கிறான். யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட், எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனோட மனசு விஷாலமாகுது. ஓகே, ஒரு 10 நாள் சாப்பிடாமல் கிடக்கிறவங்கிட்ட போய்
டேய் உன்னோட அநாகத சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறியா, யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட் வளரும்டா அப்படின்னா மிதிப்பான் நம்மளை போட்டு. 10 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் கிடக்கிறேன், என்கிட்ட வந்து என்னடா எம்பதி சிம்பத்தின்லாம் பேசிகிட்டு இருக்க போடா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? நம்ம அப்படி தான் செய்வோம். அப்போது ஒவ்வொரு லெவலும் சாட்டிஸ்ஃபை ஆகி நிறைஞ்சு வரும்போது அவனோட குணங்கள் எல்லாம் வேறு லெவலுக்கு போகுது. மிருக குணத்தில் இருந்து மனுஷ குணத்துக்கு வந்து அதில் வளர்றான். அனகதா. அடுத்தது விசுத்தி. விசுத்தியில் வரும்போது இன்னும் நல்ல பேச்சு வன்மை, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், உடம்புக்கு இம்யூனிட்டி, ஹையர் லெவலில் யோசிக்கிறான், அதெல்லாம் விசுத்தியில். ஓகே, அதுக்கும் மேலே அநாகதாவுக்கு வரான். அநாகதா வரும்போது இன்ட்யூஷன், இஎஸ்பின்னா என்ன? எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்னா நம்ம இந்த ஐம்புலன்களால் பார்க்க முடியாததெல்லாம் அவனுக்கு கண்ணில் புலப்படுது. எந்த கண்ணில்? இந்த கண்ணில், ஞானக்கண்ணில் அவனுக்கு தெரிய வருது. அவனோட பாஸ்ட்டு தெரியுது, அவனோட ப்ரெசன்ட் தெரியுது, அவனோட ஃப்யூச்சர் தெரியுது. இன்னும் நல்லா ஆக்ஞா சக்கரா டெவலப் ஆச்சுன்னா கிளையர்வாயன்ஸ், தூரத்தில் நடக்கிறது இங்கே இருந்துக்கிட்டே தெரியுது. 4 பேர் வரும்போது அவங்கள பார்க்கும்போதே அவங்களோட பாஸ்ட் என்ன, ப்ரெசண்ட் என்ன, ஃப்யூச்சர் என்னன்னு தெரியுது. அவனோட கர்மா லெவல் தெரியுது, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுது. அதெல்லாம் ஆக்ஞா சக்கரம். அதுக்கும் மேலே வரும்போது சகசிரார சக்கரத்தில் வரும்போது அவனோட ஐ கான்ஷியஸ்னஸ், அவனோட ஈகோ, செல்ஃப், ஐ அப்படிங்கிறதெல்லாம் மாறி பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிடறான். பிரபஞ்சத்தோட கரைஞ்சு அவனே பிரபஞ்சம் ஆகிறான். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மின்னா நான் தான் பிரம்மா, நான் தான் கடவுள். அதாவது மனுஷனுக்கெல்லாம் உள்ள குவாலிட்டிஸ் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம தான் கடவுளை உண்டாக்கணும். அப்போ கடவுளுக்கு உண்டான குவாலிட்டிஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னி பொட்டன்ட் அப்படின்லாம் எல்லாத்தோடையும் மேக்சிமம் எங்கும் நிறைந்தவன், நீக்கமரம் நிறைந்தவன், எதுவும் செய்கிறதுக்கு கெப்பாசிட்டி உள்ளவன் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லி வச்சுருக்கோம். அப்போது மனுஷனோட லெவல் தராதரம் ஜாஸ்தி ஆகிட்டே வரும்போது, உயரும்போது மனுஷனும் தெய்வமாகிறான். அதுக்கு தான் நம்ம சகசிரார சக்கரம் வேண்டியிருக்கு. ஸோ இப்போ புரியுதில்ல, லெவல் 1லேருந்து லெவல் 7க்கு நம்ம வரும்போது ஒரு மிருக லெவலில் இருந்து மனுஷ லெவலுக்கு வந்து, மனுஷ லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக லெவலாக ஜாஸ்தியாகி அகம் பிரம்மாஸ்மிங்கிற லெவலுக்கு, நானே கடவுள் அப்படிங்கிற லெவலுக்கு வரான். ஸோ இந்த லெவலுக்கு வர்றதுக்கு நம்ம சக்ராஸ் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அப்போ அந்த சக்ராஸை அடப்பில்லாமல் நல்லபடியாக வச்சுக்கிட்டு, நல்ல ஹீல் பண்ணி, ஓவராக ஆக்டிவேட் ஆக்காமல், ஒன்றும் இல்லாமல் செய்யாமல், அதை நல்ல ஆப்டிமம் லெவலில் வேலை செய்ய வைக்கிறது தான் சக்ரா ஹீலிங் அப்படிங்கிறது. சக்கராவில் இருக்க அடைப்புகளை எல்லாம் நீக்கி அதை ஹீல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனுஷ லெவலில் இல்லை, மிருகத்திலிருந்து மனுஷ லெவல் வந்து மனுஷன்லேருந்து கடவுளை அடையிற லெவலுக்கு வந்துடுவோம். அதில்னா நம்மளே கடவுளாகுவோம். அப்போ அதாவது நம்ம எதுக்கு இந்த பூமியில் பிறந்தோம்? மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஜீசஸ் சொன்ன மாதிரி நோ தை செல்ஃப். நீ ஒன்றை தெரிஞ்சுக்கோ. நோ யுவர் செல்ஃப். நோ யுவர் செல்ஃப்னால் என்ன? உள்ளே இருக்கிறது யார், உள்ளே இருக்கிற ஆத்மா எப்படி, செல்ஃப் ரியலைசேஷன், அதுதான் நோ தை செல்ஃப். நான் யார்? ரமண மகர்ஷி சொன்னதெல்லாம் இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டேன்னா நீயும் கடவுளும் ஒன்று, போய் கண்டுபிடிப்போ அப்படின்ட்டார். என்ன? நான் யார்?
கேள்வி கேளு, திருப்பி திருப்பி இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இரு. என்னைக்கு நான் இதுதான் அப்படின்னு புரியுதோ, அதாவது நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த மனசும் அல்ல, நான் தான் ஆத்மா அப்படின்னு என்னைக்கு நீ ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறியோ, உன்னோட ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறியோ, தட் இஸ் கால்ட் செல்ஃப் ரியலைசேஷன், என்லைட்டன்மெண்ட், முக்தி. கதை முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு நம்ம இந்த உலகத்துக்கு மனுஷ ஜென்மம் எடுத்து வந்ததுக்கு 2 காரணங்கள். ஒன்று, நம்ம சஞ்சித கர்மா பிராராத்ம கர்மாவை கரைச்சி தீர்க்கணும். 2, கடவுளை அடையணும். கடவுளை அடையணும்னா எங்கேயோ போய் ரீச் ஆகணும்னு இல்லை, நம்மளே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். இத்தனைக்கும் நம்ம சக்ராக்கள் நம்மளை ஹெல்ப் பண்ணுதா? அதுதான் சக்ராஸோட இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில். அப்போ இந்த சக்ராஸில் அடப்பு வந்ததுன்னா, கோளாறுகள் வந்ததுன்னா பாதிக்கும். நம்ம லைஃப்பை பாதிக்குமா பாதிக்காதா? ஃபிசிக்கலை பாதிக்கும், மனசை பாதிக்கும், நோய் நொடிகள் வரும். அப்புறம் மனுஷனாகவே இல்லாமல் போயிடுவோம். அப்புறம் எப்படி மனுஷன் கடவுளாக முடியும்? யோசித்து பாருங்கள். இப்போ புரியுதா சக்ரா ஹீலிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு? இப்போது சிலவங்களுக்கு தோணலாம், ஏன் மேடம் எனக்கு எல்லா சக்கராவும் நல்லா தான் இருக்குது, ஏன் எதுக்கு நான் ஹீல் பண்ணணும்? அப்போது நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்ட் லெவலுக்கு வந்துட்டிங்களா? அதுவும் இப்போவும் கைவலி, முட்டு வலி, கால் வலி, டயபெட்டிஸு, பிபி அப்படிங்கிற லெவலில் இருக்கீங்களா? மனசில் ஃபியர், ஆன்சைட்டி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், கோபம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் வச்சிட்டு இருக்கும்போது நான் நல்ல லெவலில் தான் இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ சக்ரா ஹீலிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாரும் கற்றுக்கோங்க, நல்லா வாழணும். மனுஷன் லெவல்லேருந்து கடவுள் லெவலுக்கு நம்மளை உயர்த்திக்கணும். இந்த மனுஷ ஜென்மம் எடுத்து பூமிக்கு வந்த பர்பஸை நம்ம அச்சீவ் பண்ணணும். வாழ்க வளமுடன்.